வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாவ், யாரா அவன்? சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு ஒரு எபிசோடு தூக்கிட்டு வந்துட்டான். என்னத்தையோ போட்டான்டி. அந்த டெம்ப்ளேட் தானே எல்லாரும் மைண்டுக்கும் வரும். எனக்கே அதுதாங்க வருது. 6 மாதத்தில் 2 எபிசோடு. 2026 இப்போ வருஷம் முடிகிறப்போ அமோகமாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும்னு போன வருஷத்தில் வேறு சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஈவன் இயர்னாலே நமக்கு சூப்பராக அமையுங்க அப்படி இப்படின்னு டைலாக்லாம் விட்டேன். பட் என்னத்தை சொல்கிறது. ஆனால் நம்ம பாட்காஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வைங்களேன், ஈவன் இயர்ஸ் தான் லக் இல்லாமல் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா 2023 ஆரம்பித்தோமா ஒரு சர மாதிரி எனக்கு தெரிஞ்சு அந்த ஆரம்பத்தில் இருக்க அந்த ஒரு மோட்டிவேஷன், அந்த ஒரு கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின் போக போக இல்லாமையே போயிடுச்சுங்க. இப்படி பேசாமல் இருந்தால் வாயிலாம் திக்குது பாருங்கள். ஸோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, அந்த 2023 ஒரு ஸ்பிரியில் இருந்தோம். ஒரு 2 மாதம் 3 மாதம் 4 மாதமே பெருசாக இருக்குது பாருங்கள். 4 மாதம் தொடர்ந்து எல்லா வாரமும் எபிசோட்ஸ் பேரிங் 1 or 2 வீக்ஸ் போட்டு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி. ஒரு 50-60 பேர் கேட்டிருந்த இந்த பாட்காஸ்ட்டை எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்க பார்த்தியா அப்படின்னு அப்படியே கட் பண்ணி 3 வருஷம் கழித்து பார்த்தா 10-15 பேர் கேட்குறதே பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தப்போ, போன வருஷம் ஒரு நல்ல வருஷமாக இருந்துச்சு நமக்கு. ஒரு 5 எபிசோட் போட்டு நல்லா போச்சு. எல்லாம் பேசினதே மறுபடியும் ஏன் பேசுகிறேன் நீங்கள் கேட்காதீங்க. பட் சொல்கிறேன் நான், என்ன எப்போயாவது ஒரு நாள் தான் பேசுகிறோம், அன்றைக்கி ஃபுல்லாக பேசிடலாம் அப்படின்ற ஐடியா தான். ஸோ இன்றைக்கி என்னப்பா உனக்கு திடீர்னு வந்திருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வாரம் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுங்க. மே வாபஸ் ஆவுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் ஒரு படம். தமிழில் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணானா நான் திரும்பி வர்றேன். சிம்பு டைலாக்காக இருக்குது. பட் எஸ், மே வாபஸ் ஆகுங்கன்னு எங்கள் தலைவன் இம்தியாஸ் அலியோட ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அதை பார்த்து இதோட முன்னாடி எபிசோட்ஸே பயங்கர நிறைய டைம் சொல்லியிருப்பேன். தமாஷாவை பற்றி பேசின எபிசோட்லேயும் சொல்லியிருப்பேன். ஐம் வெரி பிக் இம்தியாஸ் அலி ஃபேன், ஹவ் இஸ் ஃபிலிம்ஸ் ஹஸ் இன்ஸ்பயர்ட் மீ, பிளா 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 அப்படின்றத. ஸோ அவரோட படம் பார்த்துட்டு அப்படியே அந்த ஒரு ஓல்டு ஸ்கூல் ஃபீல்டில் போயிட்டு அப்படியே அது செம படங்க. டைம் இருந்தால் போய் பாருங்கள். கோயம்புத்தூர் மக்களை நீங்கள் தான் நிறைய பேர் கேட்குறீங்கன்னு நான் சொல்கிறேன். புக் ஃபீல்டில் ஒரே ஷோ போட்டிருக்காங்களாம். அதுவும் ரிலீஸ் ஆன அப்புறம் நேற்று தான் ஒரு ஷோ போட்டிருக்காங்க. நம்ம அது நண்பர் ஒருத்தர் நேற்று போய் பார்த்தாரு, அவருக்கும் படம் பிடிச்சிருந்துச்சு. அது வேறு கதை. ஸோ இந்த எபிசோடு அந்த படத்தை பற்றி மட்டும் இல்லாமல் எங்கள் தலைவன் இம்தியாஸ் அலிக்கு நேற்று பர்த்டே. அதாவது இன்றைக்கி நான் எபிசோடு ரெக்கார்ட் பண்ணுறேன். அதாவது டேட்டு தேர்ஸ்டேவா வெனஸ்டே. இன்றைய டேட்டு 17 ஜூன். இதையே நான் பார்த்து தான் சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்குது. இந்த தேதி கிழமையெல்லாம் தெரியாமையே வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறது. பட் சொல்கிறேன், நான் நேற்று எங்கள் தலைவன் இம்தியாஸ் அலி பர்த்டே. ஸோ எங்கள் தலைவனுக்கு நான் பண்ணேன் எப்படின்ற மாதிரி அவரை பற்றி ஒரு எபிசோடை தாக்கி உங்களெல்லாம் சந்திக்க வந்திருக்கு. என்னது ரொம்ப நாள் கழிச்சு பேசுகிறேன்ல, டேய் நீ எப்போயாவது ஒரு நாள் தான் பேசுகிறா. அது எப்போ பேசுகிறாலும் ரொம்ப நாள் கழிச்சுன்னு பேசி இப்படி 3 நிமிஷம் ஆயிடுச்சு கண்டென்ட்டுக்கே போகாமல். அதனால நம்ம இப்போ உடனடியாக கண்டென்ட்டுக்குள் குதிக்கலாம். ஸோ இட்ஸ் மீ ரித்தீஷ் வித் இட்ஸ் ஜஸ்ட் another பாட்காஸ்ட். இன்னொரு எபிசோடுக்குள்ளே நுழைவோம். ஸோ யார் இந்த இம்தியாஸ் அலி அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் ஜூன் 16, 1971 ஜம்ஷெத்பூரில் பிறந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு விக்கிபீடியாவில் போட்டிருந்துச்சு. அவர் என்ன பண்ணார் சின்ன வயசில், அதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க போகிறது இல்லை. நான் என்ன தான் பெரிய ஃபேனாக இருந்தாலும் அவரோட படங்களை மட்டும் பற்றி பேசிட்டு அப்படியே நைஸாக நவுந்துடலாம் அப்படின்றது தான் நம்ம பிளான். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1990s டிவி சீரியல்லாம் எடுத்துன்னு இருந்தாராங்க. அப்போ எடுத்துகிட்டு இருந்துட்டு பெருசாக அவர்லாம் 45 நிமிஷம் எடுப்பாரான். அப்பயே அவ்வளோ பெருசாக எடுத்துருந்தாலும் 2005 சோச்சா நாத்தா, யோசிக்க வேண்டியது தானே, இல்லை ஏதோ ஒன்று சோச்சா நாத்தான்னு சொல்லிட்டு ஒரு படத்தின் மூலமாக டெபியூட் ஆகி ஃபஸ்ட்டு படமே ஃப்ளாப்பு. என்னடா இது ஃபஸ்ட்டு படமே இப்படி ஒரு முதல் அடியே முதல் கோணல் முற்றிலும் கோணல்ன்ற மாதிரி ஃபஸ்ட்டு படமே ஃப்ளாப் ஆகி பெருசாக சக்ஸஸ் பார்க்காம ஒரு 3 வருஷம் கழித்து தன்னோட 2வது படத்தை பண்ணி அப்படியே அப்போ தான் அவரோட கரியர் அப்படியே மாறுதுங்க. அந்த படம் நம்மளே நிறைய பேர் பார்த்துருப்போம். கண்டேன் காதலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். என்னது தமிழ் படமா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. கண்டேன் காதலை தமிழ் படம் தான். ஆனால் அந்த படம் ரீமேக். எந்த படத்தோட ரீமேக்னா ஜப் வி மெட். அந்த படத்தை எடுத்தது யார்? நம்ம தலைவன் இம்தியாஸ் அலி. ஸோ எஸ், கண்டேன் காதலை ஆன ஜப் வி மெட் ஆன இம்தியாஸ் அலியின் செகண்ட் படத்தை அவர் எடுத்து அப்போது ஹிட்டுன்னா ஹிட்டு, செம ஹிட்டு. சும்மா எப்படி சொல்கிறது, டமால் டுமின்னு பயங்கர ஹிட் ஆகி செம்மையாக அப்படியே சூப்பராக போன படம் அது. ஆனால் அந்த படத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவரோட ட்ரேட்மார்க் என்னென்னு அப்படியே மெல்லமாக பதிச்சுன்னு வந்தார். அதாவது தன்னோட கேரக்டர்ஸாக இருக்கட்டும், அவங்க போகிற ஜேர்னியாக இருக்கட்டும், தன்னோட காதலாக இருக்கட்டும்,
இம்தியாஸ் இல்லைனாலே காதல் படங்கள் தான். அதை பற்றி நம்ம அப்படியே போக போக வர படங்களில் பேசுவோம். ஸோ அந்த படத்தில் அவர் பேசின அந்த படத்தில் வந்த காதலாக இருக்கட்டும், செல்ஃப் டிஸ்கவரி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த அந்த ஒரு ஆஸ்பெக்ட் அவரோட படங்கள் எல்லாத்துலேயுமே இருக்கும். அதோட ஒரு நல்ல ஆரம்ப புள்ளியாக ஜவ்வி மேட் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஜவ்வி மேட் முடிஞ்சு அப்படியே பார்த்தோம்னா அடுத்த வருஷமே லவ் காக்டெயில், ஐயோ அது 2 வேறு படத்தை நான் மிக்ஸ் பண்ணிட்டேன், சாரி. லவ் ஆஜ்கல்னு சொல்லிட்டு ஒரு படம், சைஃப் அலி கானும் தீபிகா படுகோனும் நடித்த ஒரு படம். அந்த படமும் பார்த்திங்கன்னா லவ், த கான்செப்ட் ஆஃப் லவ் எப்படி ஓவர் த இயர்ஸ் எவால்வ் ஆகிருக்கு அப்படின்றத செம்மையாக ஒரு மாதிரி கம்பேர் பண்ணி, அதே நேரத்தில் என்ன தான் மனுஷங்க மாறினாலும், லவ் என்ன தான் ஃபார்மாக மாறினாலும், ஃபீலிங் ஆஃப் லவ் இஸ் ஆல்வேஸ் த சேம் அப்படின்னு உணர்த்தின ஒரு அருமையான படம். பிளாக் பஸ்டர் பாடல்கள் எல்லாமே சேர்ந்தது தான் நம்ம இம்தியாஸ் அலியோட கரியர். ஸோ அப்படியே கட் பண்ணி நம்ம 2011க்கு வந்தோம்னு வைங்களேன். இந்த கல்ட்டு கிளாசிக் அப்படின்னு இம்தியாஸ் அலி சாரோட படங்கள் நிறையா இருக்குது. அதில் டாப் மோஸ்ட்டாக நிறைய பேர் கல்ட்டுன்னு சொல்கிற படம் வந்து இந்த ராக் ஸ்டார். இந்த ராக் ஸ்டாருக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக், ராக் ஸ்டாருக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக். வாவ், வாட்ட கவிதை. ஸோ ராக் ஸ்டார் படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக். அப்போயே அந்த படத்தில் எல்லா பாட்டும் செம்ம ஹிட்டு. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது, அதில் சத்தா ஹக்குன்னு ஒரு பாட்டு இருக்குங்க. அந்த பாட்டு வந்து என்னோடய கசின் ஒரு அண்ணா வந்து என்னோடய கம்ப்யூட்டரில் ஏற்றி வச்சுருந்தார். அந்த பாட்டை பார்க்குறப்போ என்னடா இது பாட்டு பைத்தியகாரத்தனமாக இருக்குது அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்த ஒரு பையன் ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த பாட்டு ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், நானே நம்பியிருக்க மாட்டேன். ஸோ அப்படி ஒரு படம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட படங்கள் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஸ்கேட்டர்டாக தாங்க ஃபேன் ஃபாலோவிங்ஸ் இருக்கும். ஒரு சில பேர் அதை ட்ராஷும்பாங்க, ஒரு சில பேருக்கு அது ரொம்ப பயங்கர கனெக்ட் ஆகி தேட்டரில் அப்படியே இந்த சையாரா படம் பார்த்து கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி எல்லோரும் அழுதுட்டு இருந்தாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் எல்லாம் உருவாக்குவோம் அந்த படம். ஐயோ என்னது, நானே வந்து அந்த மாதிரி தான் அந்த படங்கள்லாம் பார்த்து உருகி மூக்கெல்லாம் சிந்தி தேட்டரில் அந்த மாதிரி நான் படத்தை பார்த்தேன். ஸோ ராக் ஸ்டார் இந்த படத்தை பற்றி ஆக்சுவலி பேசணுன்னு வைங்களேன், ரொம்ப ஒரு மாதிரி கான்ஃப்ளிக்டிங் தாட்ஸ் தான் எனக்கு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னடா இது, என்ன தலைவன் இப்படி எடுத்து வச்சுருக்கான் படத்தை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் போக போக நாட்கள் உருண்டோட அதுக்கு ஒரு மெயின் காரணம் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்னு கூட சொல்லலாம். நான் அந்த ஆல்பம் நம்ம நல்லா கேட்டு அப்படியே உள்வாங்கிட்டு அப்புறம் அந்த படத்தை பார்த்தப்போ எகெயின் த கான்செப்ட் ஆஃப் லவ்வை வந்து ஓரளவு டிஃப்ரெண்ட்டாக பேஷனோடு சேர்த்து அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுங்க, ஒரு அன்னைக்கு ரீசெண்டாக கூட என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, இந்த படம் ஏன்ப்பா உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு என்கிட்ட கேட்டப்போ உண்மையாக என்கிட்ட பதில் இல்லை, ஆனால் பிடிச்சிருக்கு. நம்ம காளி வெங்கட் சொல்லுவார்ல இந்த லப்பர் பந்து படத்தில், கிரிக்கெட் ஏன் பிடிக்குன்னா டைலாக் மறந்துச்சு, பட் யூ கெட் த கான்டெக்ஸ்ட் ரைட்டில். ஸோ எஸ், அது மாதிரி இந்த படம் ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாலுமே எனக்கு பதில் தெரியல, ஆனால் பிடிச்சிருக்கு. மேபி அந்த கேரக்டரோட ஜேர்னி, அந்த கேரக்டரோட வழி எல்லாமே வந்து நம்ம ஒரு மாதிரி பயங்கரமாக கனெக்ட் ஆகிடுறோன்னு நினைக்கிறேங்க. அதனால தான் எனக்கு ராக் ஸ்டார் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போ பிடிக்கல, செகண்ட் டைம் ஒரு மாதிரி செகண்ட் தேர்ட் வாட்சில் பயங்கரமாக கனெக்ட் ஆகி தேட்டர்லாம் உட்காந்து எல்லோரும் அழுது, நானும் கூட சேர்ந்து அழுது, அது ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம். இன்னி வரைக்கும் நான் வந்து ஏதாவது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வேணுமா, இன்ஸ்பிரேஷன் கிடையாது, சோகமாக இருந்தப்போலாம் கேட்குற ஒரு பாடல்னால் அது வந்து ராக் ஸ்டார் பட பாடல்களாக தான் இருக்கும். தேங்க்ஸ் டு மை தலைவன் ஏஆர் ரஹ்மான், இன்னொரு தலைவன். ஸோ இவங்க 2 பேர் காம்பினேஷன் சேர்ந்தாலே வந்து வேற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. அடுத்த படம் 3 வருஷம் கழித்து ஹஸ்பண்ட் கூட ஒரு படம் பண்ணியாச்சு. அடுத்து ஒய்ஃப் ஆலியா பட் கூட ஒரு படம். அப்போ அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிடையாது, ஃபார் கைண்ட் இன்ஃபர்மேஷன். ஆலியா பட் கூட ஒரு படம் ஹைவே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் ஒரு எப்படி சொல்கிறதுங்க, ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து பேசியிருப்பாங்க. ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் அப்படின்னா என்னென்னா நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள், அதை பற்றி பேசுகிற எபிசோடு கிடையாது. ஸோ ஒரு விஷயம் நமக்கு டாக்ஸிக்காக இருக்குதுன்னு தெரிஞ்சாலும் நம்ம அதுக்கு பழகிட்டோம்னு வைங்களேன், அது விட்டு நம்மளால் வெளியே வர முடியாது. அதுக்கு பேர் ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம். கொஞ்சம் சுருக்கமாக சொல்லியிருக்கேன், கொஞ்சம் ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன்லாம் வேணுன்னா கொஞ்சம் தேடி பாருங்கள், அது தெரியும். ஸோ ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் அதாவது ஒரு டீனேஜ் பொண்ணு, அவங்க வீட்டில் அவங்களுக்கு ஒரு சில அநீதிகள், ஒரு மாதிரி ஒரு பொண்ணுக்கு நடக்கக்கூடாத விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் அந்த ஃபேமிலி அதை பெருசாக எதுவுமே கண்டுக்காமல் இருந்திருக்கும். ஸோ இந்த பொண்ணு வந்து அப்படி இருக்கப்போ அந்த பொண்ணு ஒருத்தன் கிட்னாப் பண்ணிட்டு போயிடும். அதாவது கேட்க கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்கும். கிட்னாப் பண்ண போனவங்கிட்ட தான் உண்மையானமே லைஃப் என்னன்னு கற்றுப்பாவா. அந்த மாதிரி ஒரு நல்ல வித்தியாசமான ஒரு திரைக்கதை, நல்ல ஒரு கதை கொண்ட ஒரு நல்ல ஒரு படம். பயங்கர ட்ராவல் பேஸ்ட் படம் இவர் படங்களில். அது ஒரு முக்கியமான இது, பயங்கர ட்ராவல் பேஸ்டாக தான் அவரோட படங்கள் இருக்கும். நான் கொஞ்சம் லீனியராக இல்லாமல் அப்படியே எனக்கு தோன்ற பாயிண்ட்ஸ்லாம் அடிச்சு விட்றேன், நீங்கள் அதை அப்படியே கொஞ்சம்
ஆர்கனைஸ் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ ஹைவே பயங்கர ட்ராவல் பேஸ், அதே நேரத்தில் ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோமும் ரொம்ப அழகாக சொன்ன ஒரு திரைப்படம். அடுத்து தான் நம்ம ஃபேவரட், அதாவது நான் இன்றைக்கி என்னோடய ஜேர்னி ஒரு மாதிரி போகுதுன்னா அது ஒரு 20 to 30% கான்ட்ரிபியூஷன் இருக்கிற ஒரு படம். இட் இஸ் தமாஷா. ஒரு அருமையான ஒரு பைபிள் ஃபார் மீ அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்போ சோகமாக இருந்தாலும் உட்காந்து அப்படியே போட்டு பார்த்தோம்னா இட் வில் பி எ ரிமைண்டர். நீ கஷ்டப்படுறதுலாம் எதுக்காக தெரியுமாடா, இதுக்காக தான் அப்படின்றது மாதிரி ஒரு படம் தமாஷா. அந்த படம் ஆக்சுவலி ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹார்ட்டை டச் பண்ணுற ஒரு படம் தான், இல்லைன்னு சொல்லலை. நிறைய பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஒரு படம். இது எல்லாமே இருக்குது. பட் அதில் நிறைய பொலிட்டிக்கல் சப்கான்டெக்ஸ்ட் வச்சுருப்பார் இம்தியாஸ் அலி. லைக் ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்து டைரக்ட் பண்ணுறது, ஒவ்வொரு டைலாக்கும் பார்த்து டைரக்ட் பண்ணுறது அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் தமாஷா தான் இம்தியாஸ் அலியோட ஒரு பர்ஃபெக்ட் ஃபிலிம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதை பற்றி நம்ம தனியாக ஒரு எபிசோடே பேச போகிறோம். நம்ம ஆல்ரெடி தமாஷா பற்றி ஒரு எபிசோட் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த படத்தை பற்றி ஒரு 100 எபிசோட் பண்ணணும்னா நான் வேறு புது விஷயங்களோடு வந்து பண்ணுவேன். ஏன்னா ஒவ்வொரு டைம் அந்த படத்தை பார்க்கும்போது ஏதாவது ஒன்று புதுசாக ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு கல்ட் மாஸ்டர் பீஸ். ஆனால் எப்பயும் போல் எப்படி நம்ம கமல் சார் படம் மாதிரி தான் நம்ம ஆளுங்க அந்த படத்தை இப்போ ஃப்ளாக் பண்ணி விட்டாங்க. ஆனால் இப்போ என்னென்னா தமாஷா சார் உங்களால் தான் சார் நான் இன்றைக்கி ஃபில்ம் மேக்கரே ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2K கூட்டமே சுற்றுதுன்னா அதுக்கு அவர் தான் காரணம். நானும் அந்த கூட்டத்தில் ஒருத்தன்னா அவரை நேரில் வேறு பார்த்து அதை சொன்னேன். அதை பற்றி ஒரு இன்டர்வியூவில் வேறு சொல்லியிருந்தார். இவனுங்க பாட்டு வேலையை விட்டுட்டு என் பேரை சொல்லிடுறானுங்க, நான் தான் திட்டு வாங்குறேன் அப்படின்னு அவர் கொஞ்சம் டீசெண்டாக சொன்னதை நான் இப்படி சொல்கிறேன். ஸோ தமாஷாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இறங்கு முகம் தலைமை ஃபேஸில், அதாவது 2 படங்கள். அதில் ஒரு படம் நான் பார்க்கவே இல்லை, ஏன்னா ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொன்னாங்க. சரி ஓகே எதுக்கு பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னொரு படம் ஜப் ஹாரி மெட் சேஜல், ஒரு டீசெண்டான படம் தான். அது வந்து தமாஷா வந்து ரொம்ப இன்டலெக்சுவலாக ரொம்ப ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸாக இருக்குது. நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக பண்ணி அந்த படத்தை சிம்பிளாகவே யாரும் கண்டுக்காமல் போயிட்டாங்கன்ற மாதிரி ஒரு படமாக போயிடுச்சு ஜப் ஹாரி மெட் சேஜல். அதுக்கடுத்து வந்து நான் லவ்வாஜிக்கல் சொன்னேன்ல, அந்த படத்தை வச்சு இன்னொரு படம் பண்ணாப்புல, அதுவும் ஓடல. என்னடா இது அவ்வளோதான் இம்தியாஸ் அலி ஓகே ஒன்ஸ் அப்பான டைமே கிரேட் டேரக்டராக இருந்தார் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த டைமில் தான் 2024 சம்கிலான்னு ஒரு படம் பண்ணார். அதாவது எப்போவுமே வந்துங்க ஒரு பயோபிக்னா வந்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு பட் இன்ஸ்பிரேஷன், வாட்டர் மேன் இவர் மாதிரி நான் வாழ்க்கையில் ஆகுண்டா அப்படின்னு தானே எடுப்பாங்க. ஆனால் அவர் அமர் சிங் சம்கிலான்னு சொல்லிட்டு பயங்கர கான்ட்ரவர்ஷியலான ஒரு சிங்கரை ஒரு பயோபிக் அவரை பற்றி எடுத்து ஒரு அருமையான படமாக அது நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் ஆகி பயங்கர கிரிட்டிக்கல் அக்ளைம் ஆகி அந்த படத்துலேயும் நிறைய விஷயங்கள் பேசியிருப்பார். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு ஆர்டிஸ்டி ஃப்ரீடமு, மாரல் பாலிசிங்கு, சென்சார்ஷிப்பு, இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி ரொம்ப அந்த அந்த ஒரு செகண்ட் லேயர், இந்த லேயர்ஸ் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த லேயர்ஸ் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங். எங்கள் தலைமை தொட்டாலே லேயர் தான் அப்படின்ற மாதிரி அந்த படத்துலையும் பயங்கர லேயர்ஸ் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங்லாம் பண்ணி மல்டி லேயர் ஒரு மாதிரி நல்ல ஒரு படமாக இருக்கும். இதெல்லாம் படங்களுமே வந்து பார்க்க வருத்துதாங்க. நான் வந்து அவரோட ஃப்ளாப் படங்கள், அதாவது கமர்ஷியல் ஃப்ளாப்பாக இல்லாமல் கிரிட்டிக்கலாகவுமே அடி வாங்கின படங்களை பற்றி நான் விலாவரியாக பேசலாம். நான் விலாவரியாக பேசின படங்கள் எல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன், அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன். அவர் பட்ட அடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, பட் இட்ஸ் ஓகே, சம்படிஸ் ட்ராஷ் இஸ் சம்படிஸ் மாஸ்டர் பீஸ் அப்படின்ற மாதிரி முந்தா நேற்று இல்லை போன வாரம் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணார், மே வாபஸ் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், ஒரு அருமையான படம். நான் ரொம்ப நாள் கழித்து தேட்டரில் தேம்பி அழுது கரெக்டாக அழுதுட்டு இருக்கும்போது படம் வேறு முடிச்சு லைட்டாக வேறு போட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து ஒரே எம்பாரஸ்மெண்ட்டாக போயிடுச்சுங்க. அந்த மாதிரி ஒரு படம், ஒரு ஓல்டு ஸ்கூல் லவ்வை பற்றின படம். எகெயின் லவ், அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் அந்த வார், இந்த ஃபீலிங் ஆஃப் ஹோம், இப்படி பல விஷயங்களை தொட்ட ஒரு படம் அது. எகெயின் இவரோட படங்களை ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்குது அந்த ஒரு விஷயம் என்னன்னா, எக்ஸ்ப்ளோரிங் த கான்செப்ட் ஆஃப் லவ் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு தீமாகவே இருக்கும் எல்லா படத்துலையுமே. லவ்னா என்ன, லவ் ஓ இதுதான் லவ்வா, ஓ இது இல்லை இதுதான் லவ்வா, ஓ இது இல்லை இதுதான் லவ்வா, ஓ இவர் தானா அவர் தானா, அந்த மாதிரி லவ்வை அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற விதமாகட்டும், அவரோட கேரக்டர் ஜேர்னிஸ் இருக்குல்ல அதுவே வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆகுங்க. அவரோட கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப கனெக்ட் ஆகும், ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம டச் பண்ணிடுவோம். ஸோ அவரோட கேரக்டர் ரைட்டிங்காக இருக்கட்டும், இல்லை அவர் ஒவ்வொரு நான் சொன்னல ஒவ்வொரு டைலாக்கு பின்னாடியும் அவ்வளோ கான்டெக்ஸ்ட் வச்சுருப்பாப்புல. ஸோ அந்த மாதிரியாக இருக்கட்டும், ரொம்ப ஒரு ஏனோ தானு படம் பண்ணேன். இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. ஸோ அதனால் தட் இஸ் வை இன்ஸ்பயர்ஸ் மீ ஸோ லாங். லைக் எப்படி சொன்னேன்னா, நம்ம ஒரு சில ஃபில்ம் மேக்கர்ஸ்லாம் சின்ன வயசில் வாவ் அப்படின்னு பார்த்துருப்போம். வளர ஓகே இவங்க கொஞ்சம் அவுட் ஆஃப் அப்படியே டச் போகிறாங்க போல் அப்படின்னு நமக்கு தோணுனா கூட, இம்தியாஸ் அலி கிட்ட எனக்கு அது தோணுதோன்னு நான் நினச்சிட்டு இருந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவன் மே வாபஸ் அவங்க போட்டு அப்படியே அதெல்லாம் இல்லைப்பா,
என்றைக்காக இருந்தாலும் என் படங்களுக்கு நீ அடிமையாக தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு நான் அடிமை சாஸ்திரமே எழுதுகிற தர அளவுக்கு ஒரு பெரிய ஃபேன் அவருக்கு. ஸோ இந்த இம்தியாஸ் சொற்பொழிவெல்லாம் நீங்கள் கேட்டால் ஒரு படங்களில் பார்க்குறீங்கன்னா பாருங்கள். உண்மையுமே இட்ஸ் நாட் லைக் நோ ஹார்ம். அந்த மாதிரி பயங்கரமாக உங்களை மூவ் பண்ணுற படங்களாக இருக்கும். ஏன்னா என்ன நிறைய இன்ஸ்பயர் பண்ணியிருக்க அவரோட படங்கள். அதே மாதிரி உங்களையும் இன்ஸ்பயர் பண்ணணும்னு நம்பி இந்த எபிசோடை முடிவடைத்து கொண்டு அடுத்த எபிசோடு வர்ற வரைக்கும் நீங்கள் காத்திருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது இட்ஸ் மீ ரித்தீஷ் ஃப்ரம் இட்ஸ் ஜஸ்ட் அனதர் பாட்காஸ்ட். டாட்டா, பை பாய்.